ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல உடலுக்கு ரொம்பவே சத்தான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் சூடு பண்ணிட்டு அதுல ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை இல்லைங்க, வறுக்காத வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான். இதை ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா அதை பேன்ல போட்டுட்டு லைட்டா மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தீங்கன்னா போதும். இப்ப இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வேர்க்கடலையை அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பிளேட்ல மாத்தும் போது சீக்கிரமா உங்களுக்கு ஆறிடும், தோல் நீக்கி எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையில இருக்க தோலை மட்டும் நம்ம தனியா நீக்கி எடுத்துடலாம். இப்ப தோல் நீக்கி எடுத்தாச்சுங்க. இப்ப இந்த வேர்க்கடலையை நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். 1-2 வேர்க்கடலையில தோல் இருந்தா பரவாயில்ல. இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இத ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம அரைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் நல்ல சுத்தமான வெல்லமா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல இனிப்பா வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது உங்களுக்கு வேர்க்கடலையில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அதை மட்டும் பார்த்து அரைச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது கையெல்லாம் எண்ணெய் ஆகும். அதே மாதிரி லட்டும் பாத்தீங்கன்னா வாயில வச்சது கரையிற மாதிரியான கன்சிஸ்டன்சி வராது, ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால விட்டு விட்டு பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே கொஞ்சமா கையில எடுத்து நல்ல உள்ளங்கையில வச்சு அழுத்தி நீங்க உருட்டுனீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல வரும். இதுக்கு நம்ம பாலோ நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. கையில கூட உங்களுக்கு எண்ணெய் தடவை தேவையில்லை, அப்படியே நீங்க உருட்டி எடுக்கலாம். வெறும் வேர்க்கடலை வெல்லம் மட்டும் இருந்தா போதும். ரொம்ப ஹெல்த்தியா இந்த லட்டை நம்ம செஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்டு கிட்ட வந்தது இந்த சைஸுக்கு. ஸோ இதை நீங்க ஒரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கெல்லாம் ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா நல்ல ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.